வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2024-25க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஜேபி பவர். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி, வேல்யூஷன், டெக்னிக்கலாக மொமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ₹14.19 லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரெண்ட்லைனுடைய பி ஜோன் பார்க்கும்போது இன்னமும் பை ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. தென் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது கொஞ்சம் மாடரேட்டாக காட்டிலும் கம்மியாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 0.3 இருக்குது வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட். பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இது Q4 ரிசல்ட் அப்படிங்கிறதுனால டென்டேட்டிவாக ஆனுவல் ரிப்போர்ட்டும் சேர்த்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் டோட்டல் அசெட் வந்து 2.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 6.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டென்டேட்டிவ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 20% குறைஞ்சு போயிருக்கு. ரெவென்யூவும் 20% குறைஞ்சு போயிருக்கு. இவனுடைய ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது 14.89 இருக்கு. இது ஒரு மாடரேட்டாக நல்லா ஹையாக தான் இருக்குன்னு நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம். இபிஎஸோட டிடிஎம்னு இபிஎஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது ஆனுவலைஸ்டாக 1.2 இருக்கு. இது போன தடவை காட்டிலும் 30 பைசா கம்மி. அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்த வரக்கூடிய இயருக்கும் இதே மாதிரி சஸ்டெயின் ஆகுதா இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்த்து தான் சொல்லணும். ஆனால் போன தடவை காட்டிலும் இது கம்மிங்கிறத மாத்திரம் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் 2025 மார்ச் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 73.6% குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூவும் 26.7% குறைஞ்சு போயிருக்கு. இது சிக்னிஃபிகண்டான இன்ஃபர்மேஷன் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். Q2Q நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெவென்யூ 110 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு 30 கோடி ரூபாய் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இபிஎஸோடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 0.2 அப்படிங்கிற லெவல்லையே நிற்கிது. இபிஎஸோட டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது 1.2 இருக்கு. இது போன குவார்டர் காட்டிலும் 60 பைசா கம்மி. இப்போ இந்த 3 குவார்டர் நம்ம பார்க்கும்போது 1.9, 1.8, 1.2 அப்படிங்கிற லெவலில் இது சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இது கொஞ்சம் டிக்ரீஸ் ட்ரெண்டு தான். அதனால கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுத்திருக்கு. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸோடைய டிடிஎம் ஆவரேஜ் இபிஎஸோட டிடிஎம் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆகலை அப்படின்னு சொன்னால் இது சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ இருக்கக்கூடிய நிலையில் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.03% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து 0.05% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எம்எஃப் கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு 7 குவார்ட்டரா ஹோல்டிங்கை வந்து 0.2 லெவலில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்கிறத நம்மளால ஆவரேஜாக ஒரு 0.2 0.3 லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி எஃப்ஐஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 குவார்ட்டராக வந்து 6 குவார்ட்டரில் 5 குவார்ட்டர் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. போன குவார்ட்டர் டிசம்பர் குவார்ட்டரில் மாத்திரம் தான் ஹோல்டிங்கை வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களும் வந்து ஒரு பாசிட்டிவ் மோடில் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது. இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம். நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 17.9, ஃபேர் ப்ரைஸ் 21.9, கரண்ட் ப்ரைஸ் 14.25, ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ 0.6 இருக்கு. இது நமக்கு அட்வான்டேஜ் தான். அதே மாதிரி பி அண்ட் பிபியும் நமக்கு அட்வான்டேஜில் தான் இருக்குது. Q4 ரிசல்ட்டுங்கிறதுனால இபிஎஸோட டிடிஎம்குள்ளே பார்க்குறோம் 1.2 இருக்கு. அதோடைய ஆவரேஜ்னு பார்த்தோம்னா 0.3 இருக்கு. இந்த 0.3 தான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷனாக இருக்கிறதுக்கு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க 0.5 எக்ஸிட் ஆக போகிறது. நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 0.5. அதை காட்டிலும் இது 20 பைசா கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இபிஎஸோட டிடிஎம் டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வரும். ஆக்சுவல் ரிசல்ட்டு 0.5 இல்லாட்டி 0.5 காட்டிலும் கூடவோ எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே போகும். அப்போ ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஒரு அவங்களுடைய ரேஞ்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு பாதி தூரம் இறங்கிட்டு அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து வச்சுட்டு நின்றுட்டே இருப்பாங்க. ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது இது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் அவுட் பெர்ஃபார்ம் ஆயிருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
பெர்ஃபார்மன்ஸஸ் எகைன் திருப்பி 0.2 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷனை லீட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த ஏபிஎஸோட டிடிஎம், இதோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன், அதுலேருந்து சப்சிக்வெண்ட் டிடிஎம் ப்ரொஜெக்ஷன்ஸ், இதை பேஸ் பண்ணி இவங்க புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தாங்கன்னா இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 30 ரூபாயிலேருந்து 42 ரூபாயாகும். பெரிஸ் ட்ரெண்டாக இருந்தாங்கன்னா 11 ரூபாயிலிருந்து 17 ரூபாயாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்க பெரிஸ் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. அதுலேயும் பெரிஸ் ட்ரெண்டோடைய மிட் பாயிண்டில் இருக்கிறாங்க. 17 ரூபாயை உடச்சு இந்த சைடு வந்து 26 ரூபாய்ங்கிறது 27ன்னு வச்சுக்கோ. ஸோ இப்போ 22, 23, 22 கடக்கும் போது இது புல்லிஷ் ட்ரெண்டை நோக்கி பயணமாகுங்கிறத எடுத்துக்குவோம். 26, 27 உடச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ளே என்ட்ராயிருச்சு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம். இருந்தாலும் நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம இங்கே சார்ட்டில் பார்க்க வேண்டியது, நான் வந்து பெரிஸ் ட்ரெண்டோடைய ரேஞ்சிலிருந்து பிபியோட ரேஞ்ச் வரைக்கும், பிபியோட ஜோன் வரைக்கும் நான் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா பெரிஸ் ட்ரெண்டோட ரேஞ்சான 11லேருந்து 17 அப்படிங்கிற லெவலில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். சப்போஸ் அடுத்த குவார்ட்டருக்கான ரிசல்ட்டு நமக்கு வந்து 0.5 ஒட்டி நம்ம இங்கே பார்த்த மாதிரி எக்ஸிட் ஆகக்கூடிய 0.5 ஒட்டியோ இல்லாட்டி ஆவரேஜுக்கும் பிரேக் பண்ணி மேலே ஆவரேஜை காட்டிலும் எபோவ் ஆவரேஜோ எடுக்கலை அப்படின்னு சொன்னாக்க இவன் சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி அவன் கரெக்ஷன் வந்தான் அப்படின்னு சொன்னாக்க சிங்கிள் டிஜிட் ஆயிரும். 9 ரூபாலேருந்து 10 ரூபா ஒரு லெவல் இருக்கும். அதுக்கும் கீழே இறங்குறான்னா 4 ரூபாலேருந்து 5 ரூபாங்கிறது ஒரு லெவல் இருக்கும். இது நான் சார்ட்டில் மார்க் பண்ணலை. ஸோ அப்போ அவன் 10 ரூபாய்க்கு கீழே சிங்கிள் டிஜிட்டுக்கு இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சப்போஸ் இவனுடைய லெவல் வந்து நமக்கு 0.5 தாண்டி, அதாவது எபோவ் ஆவரேஜ் 0.5 அதை தாண்டி போகுது அப்படின்னு சொன்னாக்க இவன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ப்ரைஸ் ரேஞ்சை பார்ப்போம். பெரிஸ் ட்ரெண்டோடைய ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 11 to 17, அதோட மிட் பாயிண்ட் 14. S1 18 to 19. S1க்கும் பிபியோட பாட்டம் ரேஞ்சுக்குமான மிட் பாயிண்ட் பார்த்தோம்னா 23.5. இதுதான் போன தடவை அவன் கை வச்சிருக்கிறான். இவன் ஒவ்வொரு இடத்துக்கும் மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ட்ரேட் ஆகிறானோ அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது. அதனால நான் எல்லாத்துக்குமே நார்மலாக இதுக்கு வந்து நம்ம வந்து பிரேக் பாயிண்ட்டுக்கு ஜோனுக்கு வந்து மிட் பாயிண்ட் போட மாட்டோம் நார்மலாக. ஆனால் இவே மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ட்ரேட் ஆகிறதுனால நம்ம வந்து மிட் பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ பெரிஸ் ட்ரெண்டோட ரேஞ்சு 11 to 17, அதோட மிட் பாயிண்ட் 4. S1 18 to 19. S1க்கும் பிபியோட பாட்டம் ரேஞ்சுக்குமான மிட் பாயிண்ட் 23.5. பிபியோட பாட்டம் ரேஞ்சு 30லேருந்து 32. பிபியோட பாட்டம் ரேஞ்சுக்கும் பிரேக் பாயிண்டோட இதுக்கும் வந்து மிட் பாயிண்ட் பார்த்தோம்னா 39.5. பிரேக் பாயிண்டோடைய ரேஞ்சு 47லேருந்து 50. பிரேக் பாயிண்ட்டுக்கும் பிரேக் பாயிண்டோடைய டாப் ஜோனுக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 59.5. அதை உடச்சு மேலே போகும்போது பிபியோட டாப் ரேஞ்சு 69 to 73. இப்போ நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி இவன் வந்து ரிசல்ட் வந்து பிலோ ஆவரேஜ் 10 நம்ம வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டிலும் கீழே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க 0.2 ஒட்டி எடுத்தாங்கன்னா இந்த ரீஜனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். 0.2க்கு காட்டிலும் கீழே இபிஎஸ் வந்து 0.2 காட்டிலும் கீழே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது சிங்கிள் டிஜிட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். 0.2 எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த 11 to 17ங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். 0.5 எடுக்கிறாங்க இல்லை அதை ஒட்டி போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க S1 18 to 19 பிரேக் பண்ணும்போது நம்ம கவனத்தில் இருக்க வேண்டியது 23.5. அதை உடச்சு போகிறாங்கன்னா பிபியோட பாட்டம் ரேஞ்சு 30லேருந்து 32. தென் அதுக்கு அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டும் நல்லா வந்து இந்த குவார்ட்டருக்கு இவ்வளோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி இந்த மிட் பாயிண்ட்லேருந்து அடுத்து 39.5ங்கிற மிட் பாயிண்ட் வரைக்கும் இந்த குவார்ட்டருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். சப்சிக்வெண்ட்டாக அடுத்தடுத்த குவார்ட்டருக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை உடச்சு பிரேக் பாயிண்ட்டான 47 to 50 அப்படிங்கிறத டச் பண்ணலாம். இல்லாட்டி அதையும் தாண்டி உடச்சு போகிறானான்னு பார்க்கணும். அப்படி போகிறதா இருந்தால் நம்ம வந்து 59.5லேருந்து அதையும் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸை பார்த்து வச்சுக்கிறோம். 69 to 73. எதுக்காக இப்போ நம்ம 2 குவார்ட்டருக்கு சேர்த்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இனிமேல் சம்மர், ஹாட் சம்மர், நமக்கு வந்து பவர் கன்சம்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். கவர்மெண்ட்லேருந்து பவர் கன்சம்ஷன் பொதுவாகவே ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து இண்டஸ்ட்ரியிலாக இருந்தாலும் சரி, பப்ளிக்காக இருந்தாலும் சரி. அதனால இவங்களுக்கு வந்து நிறைய சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக ஏறினால் அப்படிங்கிறதுக்காக 2 பாயிண்ட்டையும் நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.